ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து ஒரு சைவ சுக்கா. நம்ம சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். இது வந்து ஒரு சைவ சுக்கா. இதுக்கு நம்ம இந்த வாழைக்காய் வச்சே நம்ம செய்யலாம். இந்த வாழைக்காவை வந்து நம்ம தொளிச்சீவிக்கணும். நம்ம நார்மலாக டீப்பாக இந்த பஜ்ஜிக்கு எப்படி லைட்டாக மேலே தொளிச்சீவோம், அதே மாதிரி தொளிச்சீவிக்கிட்டால் போதும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா உங்களுக்கே அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்லேயே தான் செய்ய முடியுமா? வெஜிடேரியன்லேயும் நம்ம சுக்கா செய்யலாம். அது சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் இந்த மீன், இறால் ஐட்டங்கள் அந்த மாதிரி செய்கிறது எல்லாமே நம்ம இந்த வாழைக்காவிலையும் செஞ்சால் சூப்பராக இருக்கும். வாழைக்காவே வேண்டாம், எனக்கு வாழைக்காவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போமா? அதுக்கு இந்த நம்ம வாழைக்காவை அந்த தொலியெல்லாம் சீவி எடுத்துக்கணும். லைட்டாக மேலே உள்ள தொலியை மட்டும் சீவினா போதும். ஏன்னா திக்காக இருக்கும் பார்த்திங்களா, அது வேக ரொம்ப லேட் ஆகும். அதனால் மேலே உள்ள இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வேக வச்சு நம்ம உரித்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வாழைக்காய் தனித்தனி பீஸாக கிடைக்காது. நம்ம அவிச்சு தொலியை உரித்து கட் பண்ணி போட்டோன்னா அது மசிஞ்சுன்னா கொல கொலன்னு ஆயிரும். நமக்கு அந்த சுக்கா டேஸ்ட் வராது. அதனால தான் பீலர் வச்சு தான் இந்த மாதிரி சீவணும். இல்லை நம்ம கத்தி வச்சு நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ் துண்டாக வெட்டிக்கணும். ரொம்ப பெரிய துண்டாக பெருசாக வெட்டினாலும் நல்லா இருக்காது, ரொம்ப குட்டியாக வெட்டினாலும் சீக்கிரம் வெந்துடும். வாழைக்காவே பொதுவாகவே சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே வாழைக்காய் வெந்துடும். இந்த மாதிரி வாழைக்காவை நம்ம வெட்டி போடும்போது பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் வெட்டி போடுங்க. இல்லைன்னா அது கருத்து போயிடும். நம்ம வெட்டி வச்சுருந்தோன்னா இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாமே நம்ம தண்ணியில் போடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா கருப்பாக மாறிடும். பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் கூட 2 துண்டு வெட்டிக்கோங்க. சின்ன வாழைக்காயாக இருந்துச்சுன்னா ஒரே இதை 4 துண்டாக வெட்டிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்படி குறுக்க வெட்டிட்டு அதை 2ஆக வெட்டிட்டு அதை 4ஆக வெட்டிடுங்க. அவ்வளோதான். ஒரு வாழைக்காயில் 16 துண்டு வர்ற மாதிரி மேல் பக்கம் 8, கீழ் பக்கம் 8 அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி அதையும் 2ஆக கட் பண்ணி திரும்ப அதையும் 2ஆக கட் பண்ணுங்க. அப்போ ஒரு வாழைக்காயில் 16 பீஸ் வருமா? இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பெரிய துண்டாக போட்டால் தான் உங்களுக்கு இந்த சிக்கன் மாதிரி நமக்கு கிடைக்கும். சிக்கன் மட்டன் மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். எப்படி இந்த சாம்பார் சாதம் இதெல்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், தொட்டுக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் சூடாக சாதம் பொங்கி இதையே நம்ம அதில் போட்டு விரசி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த தொட்டுக்கவும் செய்யலாம், இதுவே மெயின் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஆனால் அது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம எல்லா வாழைக்காயும் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுருக்கோமா? அடுத்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். ரெடிமேடாக போடுற மசாலாவை விட நம்ம அரைச்சி போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறமா சின்ன சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் அதையும் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் நம்ம சின்ன சீரகம் போட்டோம்னா அதில் பாதி அளவுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கறி மசால் பவுடர் இருக்கும்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வத்தல் பொடி. நம்ம மிளகு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கவனமாக குறைச்சி போட்டுக்கோங்க. வத்தப்பொடி, கொஞ்சோண்டு மல்லிப்பொடி நம்ம கிரேவியை சுக்கா நல்லா திக்காக்கி கொடுக்கும், அதுக்காக தான் மல்லிப்பொடி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கறி மசால் பவுடர், அதான் கறி மசால் பவுடர், கரம் மசாலா பவுடர் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் 3 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போடுறது சொல்ல மறந்துட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு அரைங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தையும் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம எப்படி சுக்கா செய்யலான்னு பார்ப்போமா? நம்ம தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா வாழைக்காய் ஒட்டாது. நான் இந்த 2 லிட்டர் குக்கர் இருக்குது பாருங்கள், அது வச்சுருக்கேன். ஏன்னா அது கனமாக இருக்குமா, நமக்கு ஒட்டாது. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் வாழைக்காய், அதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வதக்கி ஃபுல்லாக வேக வைக்கணும் இல்லை, ஒரு 1/4 அளவுக்கு வேக வச்சா போதும்.
இப்போ நம்ம வாழைக்காய் இதில் தட்டி ஒரு கொஞ்சம், ஏன்னா நம்ம குழஞ்சிட்டுனா நல்லா இருக்காதுல்ல, சிக்கன் மட்டன் நமக்கு எப்படி சாப்பிட கிடைக்கும் அது மாதிரி கிடைக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது குலையாமல் கிடைக்கும். அதனால தான் இப்போ ஊற்றிருக்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப நிறைய எண்ணெய்லாம் தேவைப்படாது, சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த வாழைக்காயை தூக்கி போடுங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுமே கலர் மாறிட்டு பாருங்கள் கொஞ்சோண்டு. அதனால் நீங்கள் வெட்டின உடனே தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபுல்லாக டீப்பாக வேகணும்னு இல்லை, ஏன்னா நம்ம மசாலா ஊற்றி வேகும் போது தான் நல்லா வேகணும். இப்போ கொஞ்சமாக லைட்டாக எண்ணெயில் பிரட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லா வாழைக்காயிலையும் எண்ணெய் படுற மாதிரி ஒரு 1/4 பங்கு வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அடிகனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா இந்த குக்கரில் செய்யுங்க. ஏன்னா நம்ம அடிகனமான பாத்திரத்தில் இல்லாமல் செஞ்சோன்னா இது வாழைக்காய் வந்து சீக்கிரம் ஒட்டிடும். நம்ம மசாலாவும் அரைச்சி போடுறோமா, அதனால் நல்லா ஒட்டிடும் அடிகனம் இல்லாத பாத்திரமாக இருந்தால். அதனால் நான் குக்கரை வந்து நமக்கு எப்போவுமே கனமான பாத்திரம் தானே, அதனால் அந்த 2 லிட்டர் குக்கரில் நான் செய்கிறேன். மேக்ஸிமம் நிறைய ஐட்டங்கள் வந்து நம்ம அடிகனமான பாத்திரத்தில் நம்ம செய்வோம். அதுக்குன்னு பெரிய கடாய் வாங்க முடியலன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மகிட்ட எது இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அது கொஞ்சம் வெந்துச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு தட்டில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் மசாலாலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலா வெந்ததுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வாழைக்காவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோமா. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே எண்ணெயில் வதக்கினா நல்லா தான் இருக்கும். நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் உடம்புக்கு கெடுது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது. எல்லா பக்கமும் படுற மாதிரி, ஏன்னா ஒட்டும் வாழைக்காய். பாத்திரம் சூடாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கணும். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அடிக்கடி கிண்டி விட்றோம். கிண்டி விட்டு லைட்டாக அந்த கரண்டி வச்சு லைட்டாக நசிச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக உள்ளே போகணும். துண்டாக வராமல் லைட்டாக வந்துச்சுன்னா அது போதும். அந்த வேக்காடு நமக்கு வெந்தது போதும். இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலே நம்ம இப்போ திரும்பவும் மசாலா சேர்த்து சுக்கா செய்யலாம். வேறு பாத்திரம் வைக்கணும், வேறு எண்ணெய் ஊற்றணும், இந்த எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லை. இதே எண்ணெயில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு எண்ணெயை மட்டும் ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஊற்றிருக்கிற எண்ணெயே போதுன்னா கூட நம்ம அதிலே நம்ம செய்யலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா. இந்த வாழைக்காயை எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு சோம்பு போடணும். அந்த எண்ணெய் சூடாக தான் இருக்கும். ரொம்ப சூடாக போட்டிங்க அப்படின்னா இதாயிரும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெய் நம்ம பொரிச்சிருக்கிற எண்ணெய் கொஞ்சம் சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அதில் சோம்பு போடுங்க. சோம்பு சூடான எண்ணெயில் போட்டால் ரொம்ப சூடாக இருக்கும்ல, அந்த எண்ணெயில் போடாதீங்க. ஓரளவுக்கு அதில் சோம்பு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு, இதில் நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை சேர்க்கலை. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், வெங்காயம், வத்தப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு நம்ம மிக்ஸியும் லைட்டாக கழுவி அந்த மசாலா தண்ணியை ஊற்றி இதை நல்லா இது பண்ணுங்கள். நல்லா வதங்கணும். இது எப்படின்னா இப்போ நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் வதக்கணும். ஒரு வாழைக்காய் தெரியாமல் உள்ளே கிடக்கு பாருங்கள், எடுக்காமல் விட்டுட்டேன். சரி, நம்ம வதக்க தானே போகிறோம், ஒன்று தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது கொதித்து நம்ம ஊற்றினோமா தான் இருந்தது பாருங்கள் பாத்திரத்தில் எண்ணெய், அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வாழைக்காயை போட்டு கிண்டி இறக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான வேலை தான். நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுட்டோம்லே, மசாலா அரைச்சி காயை வெட்டி கொஞ்சம் வதக்கி வச்சிட்டாலே போதும், ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். கேரண்டியாக பிள்ளைங்க எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு, எங்களுக்கு சுக்கா சாப்பிட முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி சுக்கா செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இது சைவ சுக்கா, நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய ஆட்களுக்குமே நம்ம சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள், அதில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதில் இப்போ இந்த நம்ம செய்கிற டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அரைக்கும் போது இப்போ நீங்கள் கல் உப்பு போடுறீங்க அப்படின்னா அரைக்கும் போதே கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு தேவைக்கு கொஞ்சம் உப்பு கரெக்டாக போட்டுக்கலாம். என்ன தான் நம்ம முடித்ததுக்கப்புறம் உப்பு போட்டாலும் அந்த டேஸ்ட் இருக்காது. சமையல் பண்ணும்போதே கவனமாகவே நம்ம உப்பு போட்டால் தான் அந்த சமையலோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருதா சைடில், உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ கட்டி அல்வா மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா? இப்படி வந்துட்டுனாலே நமக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த ஓரங்கள் உள்ளதை நம்ம வலிச்சு விட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில நேரம் இந்த ஓரங்கள் வந்து அப்படியே நம்ம சமைக்காமல் வச்சுருவோம் பார்த்துக்கோங்க, அது பாத்திரத்தில் ஒட்டிட்டு இதாக இருக்கும். நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டு சைடில் ஓரங்கள் உள்ளதெல்லாம் வலிச்சு விட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காய், வதக்கி வச்சுருக்கிற வாழைக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வாழைக்காவுக்கு நம்ம உப்பு போடலை, அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட உப்பில் தான் இந்த வாழைக்காய் வேக போகுது. இப்போ நான் போட்ட உப்பு இதுக்கு கரெக்ட் தான். ஒரு சிலர் உப்பு குறையா சேர்ப்பாங்க, ஒரு சிலர் நிறைய சேர்ப்பாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. கூடுமான வரைக்கும் அரை உப்பு சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதான் எல்லோரும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றத விட உடம்புக்கு சத்தானதாக சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது. அதனால் எந்த சமையல் பண்ணாலும் அதில் பாதி உப்பு, அதாவது நிறைய உப்பு கரெக்டாக உப்பு போடாமல் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு குறைச்சி போட்டு சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது இந்த எல்லாமே இந்த வாழைக்காவோட சேர்ந்து அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வெந்துட்டு அப்படின்னா நம்மளோட வாழைக்காய் சுக்கா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நல்லா கிண்டி விடுங்க. இது வந்து பிடிக்கும், அடி பிடிக்கும். அடி கனமான பாத்திரத்தில் வச்சுருக்கறனால பிடிக்காது. இருந்தாலும் நமக்கு கிண்டி விடுறது நல்லது தானே. அப்போ தான் அது நமக்கு சட்டியில் ஒட்டாமல் நமக்கு முழுதாக கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுக்கலாம். நல்லா கூட்டு மாதிரி ரெடி ஆகிட்டா இதுதான் வாழைக்காய் சுக்கா. இந்த வாழைக்காய் சுக்கா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இனியா மேரி வீடு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும், இல்லை இந்த இப்படி வீடியோ போட்டால் போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் யாருமே கமெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு இது ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயும் செஞ்சுட்டு எனக்கு கண்டிப்பாக உங்களை ஃபீட்பேக் சொல்லுங்கள். இவ்வளோ நாளும் எனக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரி இனிமேலும் தரணும். நீங்கள் போடுற கமெண்ட் தான் என்னோடய உத்வேகப்படுத்தி இன்னும் நிறைய டிஷ்ஷஸை உங்களுக்கு போட்டு தருவேன் நான். நம்மளோட வாழைக்காய் சுக்கா ரெடி. நீங்கள் தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு வித்தியாசமான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.